நிலையம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த பேருந்து நிலையம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த உரிமையை பெற்று தந்தது கலைஞர் ஆட்சியில் என்பதை போங்கம்மா கொஞ்சம் போங்க. தளபதி அவருடைய வேட்பாளராகவும் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவருடைய வேட்பாளராகவும் இங்கே போட்டியிடுகிற நம்முடைய ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று உங்கள் பாதங்களை தொட்டு பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வியாபார பெருங்குடி மக்களே, உங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிற ஒரு அரசு தமிழ்நாடு அரசு தான். தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான். மோடி அரசு மதவெறியை தூண்டிவிட்டு அதிலே ஆதாயம் தேட நினைக்கிறார்கள். இது போன்ற நகராட்சிகள் கூட இருக்காது, இது போன்ற ஊராட்சிகள் எல்லாம் கூட இருக்காது. இங்கே நகராட்சி இருந்த காலத்தில் தான் நம்முடைய அன்றைய நகராட்சி தலைவராக இருந்த ஜனகராஜாக இருந்தாலும் இன்றைய நகராட்சி தலைவராக இருக்கிற நகர செயலாளர் சங்கரனுடைய மகள் தமிழ்ச்செல்வியாக இருந்தாலும் இன்று இந்த நகரத்திற்காக செய்திருக்கிற பணிகளை எல்லாம் சற்று எண்ணி பாருங்கள். இந்த பகுதிக்கு இந்த சாலைகள் எல்லாம் எப்படி இருந்தது ஒரு காலத்திலே? இந்த சாலைகளை எல்லாம் அமைத்து கொடுத்தது கலைஞருடைய ஆட்சியில் தான். வியாபார பெருங்குடி மக்களே, தயவு செய்து நினைத்து பாருங்கள். உங்களுக்கெல்லாம் மதச்சார்பில்லாமல் அனைத்து நன்மைகளையும் செய்திருக்கிற அரசு இந்த தமிழ்நாடு அரசு. இந்த தமிழ்நாடு அரசு தான், தலைவர் தளபதி தான் இந்தியாவிலேயே இன்று போரோச்சுகிற முதலமைச்சராக இருக்கிறார். அவர் உருவாக்கியதுதான் இன்று இல்லாமல் சிறுபான்மையினரும் அதே போல அடித்தளத்திலே இருக்கிற நம்முடைய அடித்தளத்து மக்களும் எல்லோரும் ஒருங்கிணைந்து நடத்துகிற ஒரு ஆட்சிதான் இன்று தமிழக முதல்வர் தளபதி அவருடைய ஆட்சி. ஆகவே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த 6 தொகுதிகளிலேயே விழுப்புரம் தொகுதி அதிக வாக்குகளை கொடுத்தது என்ற பெருமையை ஈட்டித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற லட்சுமணன் அவர்கள் இந்த பகுதிக்கு செய்திருக்கிற பணிகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். 3 ஆண்டுகள், இன்னும் 2 ஆண்டுகள் பல்வேறு பணிகளை நிறைவேற்ற அவரும் காத்திருக்கிறார். இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம். பானை சின்னம் மறந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் பானை சின்னம். பானை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் பாதங்களை தொட்டு பணிவன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மறவாதீர், பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். நன்றி, வணக்கம். பேரன்பு கொண்ட வாக்காளர் பெரியோர்களே, தாய்மார்களே, நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் நாடறிந்த எழுத்தாளர் துரை ரவிக்குமார் அவர்களை